இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஃப்ராட். ஆக்சுவலாக கேட்டிங்கன்னா ஸ்டாண்ட் எடுக்காமல் எப்படி இருக்க முடியும் அதை சொல்லுங்கள். பிஜேபியை எதிர்க்க உங்களுக்கு துணிவில்லை. நீங்கள் இந்த விஷயத்தில் கருத்து சொன்னால் மாட்டிக்கொள்வீர்களோ என்று அஞ்சுகிறீர்கள். யூ ஹாவ் டு டேக் அ ஸ்டாண்ட். ஆனால் நீங்கள் அதை ரொம்ப சாதாரணமாக கடந்து போகிறீங்க. மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் கூட ரெண்டாவது அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த கட்சியில் அவங்களுக்கு யாராவது விஷயம் ஞானம் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. இது நீங்கள் தூசு, நாங்கள் மாசு. அவருக்கு ஸ்பீச் எழுதி கொடுக்குறவங்க என்ன லட்சத்தில் இருக்காங்கன்றதை பொறுத்து. அதிமுக இடத்தை கைப்பற்ற முயற்சிக்கிறாரா, இல்லை அதிமுகவை ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரான்ற ஒரு தோற்றமும் உருவாகுது. விஜய் ஜெயிக்க மாட்டாரு, நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் அதிமுகவோட வெற்றியை சிதைப்பாரு. ஸ்பாய்லர். அதுல உங்க கருத்து என்ன? இதை பேச மாட்டாரு, அதை பேச மாட்டேன்றாரு, இப்படி அப்படின்லாம் சொன்னாரு. நான் ஏன் பேசணும் நழுவுறாரு. விஜய் என்ன சினிமா டயலாக் மாதிரி பேசுறாரு, விஜய் என்ன பஞ்ச் டயலாக் பேசுறாரு, விஜய் என்ன 10 நிமிஷம் தான் பேசுறாரு, 9 நிமிஷம் தான் பேசுறாரு. நான் எத்தனை நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்ன சார்? செங்கோட்டையன் வந்ததற்கு பிறகான இந்த மாற்றம் அது கிரவுண்ட்லயும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 100%. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். ஈரோட்டில் இன்னைக்கு விஜய் அவர்கள் தன்னுடைய அந்த கூட்டத்தில் நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. திமுகவை ரொம்ப பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருக்காரு. அதிமுக பாஜகவை கூட தொட்டிருக்கிறார். இது குறித்தெல்லாம் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் முடிஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். ஒரு பயங்கரமான கூட்டம், அதுவும் செங்கோட்டையன் தன்னுடைய ஏரியாவில் விஜயை அழைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கிறாரு. விஜய் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன அதை பற்றி? திமுகவுக்கு மாற்று தான் என்று பொசிஷன் பண்ணிக்கிறார். அண்ணா திமுக கிடையாது, தான் மாற்றுன்னு பொசிஷன் பண்ணிக்கிறாரு. ரெண்டாவது, பிஜேபியை தான் ஒன்றும் எதிர்க்கப் போவதில்லை வரும் சட்டமன்ற தேர்தலில் என்பதை தெளிவாகவே சொல்லிவிட்டார். இங்கே கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு இருந்தாலும் இல்லாத ஒருத்தவங்களை நாங்கள் எதுக்கு எதிர்க்கணும், ஏன் எதிர்க்கலன்றாங்க, நாங்கள் எதுக்கு எதிர்க்கணும், அவங்க பிளேயரே கிடையாதுங்கன்றாரு. அதன் மூலம் பிஜேபியை எதிர்க்கக்கூடிய அரசியலேருந்து தப்பித்து போகிறார். மூன்றாவதாக அதிமுக செங்கோட்டையனுக்கு வரவேற்பு கொடுத்துட்டு, யார் அதிமுக நிறைய பேர் வராங்க, அவங்களுக்கெல்லாம் இன்னும் சிலர் வருகிறார்கள், அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தெளிவாக தன்னை பொசிஷனிங் பண்ணிக்கிறார். அதிமுகவுக்கு மாற்று தான்ன்றாரு. பிஜேபியை எதிர்க்கப் போவதில்லைன்ட்டார். செங்கோட்டையனை தொடர்ந்து வேறும் சிலர் வரப்போகிறார்கள், அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவருடைய அரசியல் இப்போ தான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. தெளிவாக திமுகவை தீய சக்தின்னு சொல்லிட்டார், வெளிப்படையாக சொல்லிட்டார். 5 தடவை 6 தடவை சொன்னார். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தீய சக்தின்னும் போது நான் இவ்வளோ கடுமையாக பேசணுமான்னு தேவையான்னு நினச்சேன். ஆனால் இப்போ சொல்கிறேன், திமுக ஒரு தீய சக்தி தான்றார். கரூர் இன்சிடெண்ட்டுக்கு பிறகு அவருடைய அனுபவம், கரூர் இன்சிடெண்ட்டில் இருந்து அவருக்கு கிடைத்த அனுபவம், அதற்கு பிறகு கிடைத்த அனுபவம், ஏன்னா 80 நாள் பொறுத்து இப்போ தான் வெளியில் வர்றார். இந்த அனுபவம் அவருக்கு திமுக தீய சக்தி என்ற கருத்தை உருவாக்கி இருக்கலாம். ஆகவே தன்னுடைய திமுக எதிர்ப்பை அவர் ரொம்ப ஷார்ப்பாக ஃபோக்கஸ் பண்ணுறாருன்னு தெரியுது. ஃபைட் டு த ஃபினிஷ் தான். இனிமேல் அவர் ஏடிஎம்கேவோடலாம் போவார்னு எனக்கு தோணலை. என்டிஏக்கு போவார் என்ற எண்ணம், அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது. தமிழக அரசியலுக்கெல்லாம் சூடு பிடிக்கிறது, 4 முனை போட்டி உறுதி என்று தான் இன்றைக்கு தெரிகிறது. இப்போது மற்ற கூட்டங்களுக்கும் இந்த கூட்டத்துக்குமான வித்தியாசமே நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ரொம்ப வெல் ஆர்கனைஸ்டாக எல்லாமே எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் நடந்திருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம நோட் பண்ண வேண்டியிருக்கிறது. செங்கோட்டையன் வந்ததற்கு பிறகான இந்த மாற்றம் அது கிரவுண்ட்லையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 100%. இதுக்கு முன்னால் ஒரு ஒழுங்கற்ற கட்டுப்பாடற்ற கூட்டமாக இருந்தது. கரூர் இன்சிடெண்ட்டில் ஒரு விதத்தில் நடக்கிறது எல்லாமே நல்லதுக்குன்னுவாங்க. அந்த மாதிரி அந்த துயர சம்பவத்திற்கு பிறகு அவ்வளோ பெரிய விலையை கொடுத்து தான் அடிப்படை பாலப்பாடமே விஜய்க்கு தெரிய வரும் என்பது விதியாக இருக்கலாம். அதனால் நடப்பது எல்லாம் நன்மைக்குன்ற ஆங்கிளில் நம்ம எடுத்துக்கொண்டோமே. ஆனால் இன்றைக்கி எந்த சேதாரமும் இல்லாமல் அமைதியாக பீஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருக்கு. 11 மணிலேருந்து 1 மணிக்கு டைம் கொடுத்தாங்க, 12:30 மணிக்கே முடிச்சிட்டார் அவர். உங்களுக்கு அந்த 1/2 hour டைம் கூட நான் இது பண்ண விரும்பலைன்னு நிர்வாகத்தோடு முழு அளவில் அவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். செங்கோட்டையனுடைய அனுபவம் அங்கே பேசியிருக்கிறது, நல்லாவே தெரியுது. ஒரு சின்ன சலனம் கூட இல்லாமல், சலசலப்பு கூட இல்லாமல் கூட்டம் நடந்து முடிஞ்சது. புதுச்சேரியில் கூட அந்த காவல்துறை அதிகாரிக்கும் புஷி ஆனதுக்கும் வாக்குவாதம்லாம் நடந்தது. அந்த மாதிரிலாம் எதுவுமே இங்கே நடக்கலை. அதுதான் அனுபவன்றது. திமுக அதிமுக 2 கட்சிகளும் இருக்கக்கூடிய தலைவர்கள், 50 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த செங்கோட்டையன் 9 முறை எம்எல்ஏவாக இருந்தவர், மிகச்சிறந்த நிர்வாகி. ஜெயலலிதாவோட டூர் ப்ரோக்ராம்லாம் அவர் தான் அரேஞ்ச் பண்ணவர். செங்கோட்டையன் விஜய்க்கு கிடைத்தது விஜய் செய்த பாக்கியம். அது கண்டிப்பாக அவருக்கு முதல் கூட்டத்திலேயே தெளிவாக புரிந்திருக்கும்.
ஆகவே இனி வரக்கூடிய கூட்டங்கள் அவர்களும் பாடம் கற்றுக்கொள்வார்கள். தொண்டர் அணி என்ற ஒன்றை போட்டு ஒழுங்குபடுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆகவே செங்கோட்டையினால் இந்த மாற்றம் இது. வேறும் சிலர் வந்து கட்சியில் சேரும்பொழுது இந்த கட்சிக்கு வந்து அந்த பொலிட்டிக்கல் கேரக்டர் கிடைக்கும். கடந்த கால அனுபவங்கள்லேருந்து அவர்கள் பாடம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒரு முழு அளவிலான அரசியல் கட்சியாக விஜயோட தாவேகா இன்று பரிணமிக்க தொடங்கி இருக்கிறது. சார், இந்த கூட்டத்தில் விஜய் வந்து திமுகவை ரொம்ப பயங்கரமாகவே அட்டாக் பண்ணியிருக்காரு. அதே சமயத்தில் சமீபத்தில் நடந்த விஷயங்கள், இப்போ திருப்பரங்குன்றம் விவகாரமாக இருக்கட்டும், இப்போ மன்ரேகாவினுடைய விஷயம் மொத்தமாக மாற்றப்பட்டிருக்கிறது, இது குறித்தெல்லாம் கருத்து தெரிவிக்கிறார். இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்களாக பார்க்கப்படுவது. இப்படி கடந்து போகிறது அப்படின்றது எந்த அளவுக்கு சரியாக? இல்லை, அவர் நன்றாக தப்பித்து போகிறார். பாஜகவை எதிர்க்கக்கூடிய அந்த அரசியலிருந்து அவர் தப்பித்து போகிறார். திமுக தான் பிரதான எதிரி என்று சொல்வதன் மூலம் பாஜகவை எதிர்க்கக்கூடிய அரசியலிருந்து அவர் தப்பித்து போகிறார், நழுவுகிறார். நீங்கள் இதை இப்போ இன்றைய சம்பவம், இன்றைய ஸ்பீச்சிலேருந்து கூட புரிஞ்சுக்க வேணாம். அவர் கட்சி ஆரம்பித்தது February 2024. கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுகன்னு சொன்னவர் அந்த 2 மாதம் கழித்து வந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதை கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தார். அதிலிருந்தே அவர் வந்து அவருடைய அரசியல் என்பது பிஜேபியை எதிர்க்க துணியாத, பிஜேபியை எதிர்க்க தேவையில்லை என்று கருதுகிற, பிஜேபி எதிர்ப்பது இருக்கக்கூடிய அரசியல் கடமையிலிருந்து நழுவுகிற ஒரு அரசியல் என்பது தெளிவாகிறது. கொள்கை எதிரி முக்கியமா, அரசியல் எதிரி முக்கியமா? கொள்கை எதிரி தான், டெஃபினெட்லி. அப்புறம் அந்த கொள்கை எதிரி வேணுமா வேணாமான்ற அரசியல் நீங்கள் கட்சி ஆரம்பித்த முதல் 2 மாதத்தில் வரும்போது அந்த வாய்ப்பை நீங்கள் தவற விட்டீர்கள். ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ நீங்கள் அதில் கலந்துருக்கணும், விட்டுட்டீங்க. சரி, அந்த தேர்தலில் விட்டதை கூட ஓரளவு நம்ம புரிஞ்சுக்கிறோம். கட்சி ஆரம்பித்த புது கட்டம், தேர்தலில் சந்திக்கிற அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, பிரதான எதிரி திமுக தான் சொல்லிட்டீங்க. ஓகே, இன்றைக்கி திமுக தான் களத்தில் நிற்குது, திமுக தான் பிரதான எதிரின்றீங்க, ஃபைன். ஆனால் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு கொள்கை எதிரி செய்யக்கூடிய பல இம்சைகளை இப்போ உருவாக்குகிற பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் எப்படி தப்பித்து போவீர்கள்? இப்போ திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் யூ cannot afford டு கீப் குவைட். ஸ்டாண்ட் எடுக்க முடியாத ஒரு நிலையிலிருந்து நீங்கள் ஒரு லக்ஸுரி, ஒரு சொகுசு உங்களுக்கு கிடையாது. யூ ஹாவ் டு டேக் அ ஸ்டாண்ட். ஆனால் நீங்கள் அதை ரொம்ப சாதாரணமாக கடந்து போகிறீங்க. மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் கூட 2வது, அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த கட்சியில் வந்து அவங்களுக்கு யாராவது விஷயம் ஞானம் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. இதை சொல்கிறத கேட்டு அவங்க கோபப்பட கூட செய்யலாம், ஆனால் அப்படி தான் பேச தோணுது. திருப்பரங்குன்றம் இஷ்யூ மேஜர் இஷ்யூ. அதில் ஸ்டாண்ட் எடுக்காமல் தமிழ்நாட்டில் இருக்க ஒரு பிரதான கட்சி, திமுகவுக்கு தான் மாற்று என்று சொல்கிற ஒரு கட்சி இருக்க முடியாது. அப்படின்னால் அது வந்து இரட்டை நிலைப்பாடு, இது அரசியல் மோசடி, இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஃப்ராட். ஆக்சுவலாக கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டாண்ட் எடுக்காமல் எப்படி இருக்க முடியாது சொல்லுங்கள்? எல்லா கட்சிகளையும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டான். ஒன்று இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம். திராவிட முன்னேற்ற கழகம், கூட்டணி கட்சிகள், இது பிஜேபியோட மதவாத அரசியல் ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. திமுகவையும் அதிமுகவையும் பிஜேபியும் காங்கிரஸையும் எதிர்க்கக்கூடிய சீமானும் தெளிவாக ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு, இது பிஜேபியோட மதவாத அரசியல். இந்த பக்கம் அதிமுக, பிஜேபி இவங்கெல்லாம் வந்து கோர்ட் ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்றாங்க. சாஃப்ட் இந்துத்துவாவை அதிமுகவே மாறிப்போச்சு. நடுநிலை என்ற ஒன்று இல்லவே இல்லை. நீங்கள் ஸ்டாண்ட் எடுக்காம இருக்கக்கூடிய ஒரு சொகுசு, இது இஷ்யூவும் இல்லை, இது அப்படிப்பட்ட இஷ்யூ கிடையாது. அன்னைக்கு அருண்ராஜோ நிர்மல்குமாரோ சொல்றாங்க இது இந்துத்துவ அமைப்புகளுக்கும் திமுக இடையே உள்ள பிரச்சனை, நாங்கள் என்ன பேச வேண்டியிருக்கு? எவ்வளோ ஒரு மோசடியான வார்த்தை இதெல்லாம். பிஜேபி எதிர்க்க உங்களுக்கு துணிவில்லை. நீங்கள் இந்த விஷயத்தில் கருத்து சொன்னால் மாட்டிக்கொள்வீர்களோ என்று அஞ்சுகிறீர்கள். திமுக அரசுக்கு எதிராக நீங்கள் கருத்து சொன்னால் நீங்கள் சங்கி என்று முத்திரை குத்தப்படுவீர்கள் என்று நீங்கள் அஞ்சுகிறீர்கள். இன்னைக்கு இந்த இஷ்யூவில் விஜய் பேச வேண்டும் என்று நான் எதிர்பார்த்தேன், விரும்பினேன். இன்னைக்கு அவர் பேசலை. மாறா அவர் என்ன சொல்றாரு, மறைமுகமாக என்ன சொல்றாரு, அந்த இஷ்யூவில் ஒரு கருத்து என்ன அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வாசகத்தை சொன்னார். அதில் உங்க கருத்து என்ன? இதை பேச மாட்டாரு, அதை பேச மாட்டேன்றாரு, இப்படி அப்படின்லாம் சொன்னாரு. நான் ஏன் பேசணும்? நழுவுறாரு. இது நழுவுறாரு, மக்களை ஏமாற்றுகிறார் விஜய். அவர் ஒரு சாஃப்ட் இந்துத்துவா என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் வருகிறது. கொள்கை எதிரி முக்கியமா, அரசியல் எதிரி முக்கியமா? அவங்களுக்கு இங்கே ஆளே இல்லைன்றீங்க. ஆள் இல்லைன்னு எப்படி சார் சொல்லுவீங்க? இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில் அவ்வளோ பெரிய இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஆள் இருந்தால் கூட இந்த சித்தாந்தம் ஆபத்தானது, அல்லது இந்த சித்தாந்தம் ஆபத்து இல்லைன்னு கூட நீங்கள் சொல்லுங்கள். நான் அதுக்குள்ளே நீங்கள் இந்த ஸ்டாண்டு தான் எடுக்கணும்னு நான் சொல்லலை. நீங்கள் பிஜேபியை எதிர்த்தே தீரணும்னு நான் சொல்லலை. இன்றைக்கி பல பேர் பேசுகிறான்ல, நீ பிஜேபியை எதிர்க்கணும், பிஜேபி எதிர்க்கலைன்னா நீ வந்து தேச துரோகி, அதெல்லாம் நான் சொல்லலை. பிஜேபியில் உங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், எனக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த இஷ்யூவில், திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி, குறிப்பாக திமுகவுக்கு தான் மாற்று என்று தினம் தினம் மாறுதட்டி கொள்ளுகிற ஒரு கட்சி எந்த ஸ்டாண்டும் எடுக்காமல் கடந்து போக முடியாது. அப்படின்னா அவர் வந்து நிச்சயமாக ப்ரோ பிஜேபி ஸ்டாண்டு தான் அதை எடுக்கிறாரு. அந்த ப்ரோ பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்தால் இங்கே வந்து ஓட்டு போயிடும். அந்த அச்சத்தில் தான் இந்த விஷயத்தில் அவர் கருத்து சொல்லாமல் இருக்கிறார் என்று கருதுகிறேன். நாளைக்கு எல்லா விஷயத்துலையும் அவர் அப்படி தான் இருப்பார்.
பிஜேபியை எதிர்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இங்கே இல்லை, அவங்க ஆளே இல்லைன்னு சொல்கிறதுலாம் அபத்தமான கருத்து. அது ஒரு சித்தாந்தம், அதுக்கு இங்கே வேர்கள் இருக்கின்றன. ரூலிங் பார்ட்டி அவங்க தேசத்தில் ஆளக்கூடிய அவங்க ரூலிங் பார்ட்டி தமிழ்நாட்டில் கூட்டணியோடு சேர்ந்து அவங்களுக்கு வந்து போன எலெக்ஷனில் எவ்வளோ 18% ஓட்டு வாங்கினாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனில். இன்னும் ஏடிஎம்கேவோட சேர்ந்தாங்கன்னா 40% ஓட்டு. 2 பேரும் சேர்ந்தா 40% ஓட்டுங்க, ஆட்சி மாற்றத்தை கூட அவங்க கொண்டு வரலாம். அப்படி இருக்கும்போது பிஜேபியை பற்றி இங்கே ஆளே இல்லை, கருத்து சொல்ல மாட்டேன்னு என்பது எவ்வளோ ஒரு மோசடியான வார்த்தை. மக்களை நன்றாக ஏமாற்றுகிறார் விஜய். நீங்கள் திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் ஸ்டாண்ட் எடுக்காமல் இருக்க முடியாது சார். உங்கள் ஸ்டாண்ட் என்ன அதை சொல்லுங்கள் சார். அதை சொல்லாமல் கடந்து போவது, இங்கே தான் பிஜேபியே இல்லையே அவங்கள பற்றி நான் எதுக்கு பேசணும் என்பது வந்து திட்டமிட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய பிஜேபி சாஃப்ட் ஹிந்துத்வா லைன் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டுன்னு தான் நான் அதை பார்க்குறேன். அதே நேரத்தில் விஜய் சொல்கிறது வந்து திமுக ஒரு தீய சக்தி, நாங்கள் தூய சக்தி, நீங்கள் வந்து தூசு, நாங்கள் மாசு, இப்படின்னு திமுகவை ஒரு சினிமா பஞ்சுகளால். இல்லை, திமுகவை தீய சக்தின்றது எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் வச்ச அரசியல் விமர்சனம். அதை சொல்கிறவங்க தான் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியும். ஜானகியம்மா தோத்து ஜெயலலிதா ஜெயிச்சதுக்கு காரணம் ஜெயலலிதா எம்ஜிஆர் மறைஞ்ச அந்த ஓராண்டு பூரா திமுக தீய சக்தி தீய சக்தி தீய சக்தின்னாங்க. ஜானகியம்மா எம்ஜிஆரோட அதிகாரப்பூர்வ மனைவி, கலைஞருடைய மேடையில் ஏறி உட்காந்துன்னு வாழும் தமிழாக இருக்கிறார் கலைஞர்னு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. சராசரி அண்ணா திமுக தொண்டன் ஜானகியம்மாவை நிராகரித்து ஜெயலலிதாவை ஏற்றுக்கிட்டான். யார் வந்து திமுகவை பகுத்தறிவுக்கு பொருந்தாத விதத்தில் எதிர்க்கிறாங்களோ அவங்கள தான் சராசரி அண்ணா திமுக தொண்டன் ஏற்றுக்கொள்வான். தமிழக அரசின் மையக்கரு ஆன்டி டிஎம்கே. இது எல்லாத்தையும் ரொம்ப துல்லியமாக புரிஞ்சதால தான் ஜெயலலிதாவால் ஜெயிக்க முடிஞ்சுது. இன்றைக்கி அந்த இடத்தை நோக்கி மெல்ல மெல்ல நகர்கிறார் விஜய். இது வரைக்கும் நான் சொல்ல வேணாம்னு நினச்சேன், இப்போ சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சொல்லும்போது வந்து இவ்வளோ வன்மமாக பேசணுமா நான் நினச்சேன். ஆனால் இப்போ சொல்கிறேன் திமுக ஒரு தீய சக்தி 5 தடவை சொன்னார். இது வந்து வாக்கு வங்கி அரசியலை மையமாக வைத்து மேற்கொள்ளப்படுகிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது. வந்து இப்போயும் ஜெயலலிதா அளவுக்கு ஆன்டி டிஎம்கேக்கு அவர் போக முயற்சிக்கிறார். அவர் எந்த அளவுக்கு ஆன்டி டிஎம்கே பண்ணுறாரோ அந்த அளவுக்கு அவருக்கு வெற்றி வாய்ப்பு உறுதி. வெற்றி வாய்ப்புனா ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு இல்லை, வாங்குகிற வாக்குகளை பொறுத்து சொல்லிக்கிறேன். எந்த அளவுக்கு மூர்தன்யமாக திமுகவை எதிர்க்கிறாரோ அந்த அளவுக்கு விஜய்க்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் அட் த சேம் டைம் மற்ற பல விஷயங்களும் இருக்கின்றன. ஜெயலலிதாவுக்கோ எம்ஜிஆருக்கோ பிஜேபியை திமுகவை எதிர்க்கும் போது பிஜேபின்ற ஃபோர்ஸ் இல்லை. இன்றைக்கி பிஜேபின்ற ஒரு ஃபோர்ஸு ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு இங்கே தமிழ்நாட்டில் பெரிய அளவில் ஊடுருவின பிறகு அதையும் சேர்த்து எதிர்த்தால் தான் தப்ப முடியும். அதில் சாஃப்ட் கார்னர் பண்ணிக்கிட்டு அவர் திமுக எதிர்ப்பு ஓரளவு வெற்றியை கொடுக்கலாம், நான் மறுக்கவில்லை. நேரடியாக பிஜேபியோட சேராமல் தனியாக நின்றுட்டு திமுக எதிர்ப்புன்னு பேசும்போது கணிசமான அளவு வாக்குகளை கூட திமுகவுக்கு போகாமல் அவரால் உடைக்க முடியும். திமுகவுக்கு தனி மெஜாரிட்டி வராமல் அவரால் தடுக்க முடியும். ஆனால் அவர் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியாது. ரொம்ப சிம்பிளாக சம்மரைஸ் பண்ணுறதுனா இதுதான். ஏன்னா திமுக எப்பவுமே பாஜக எதிர்ப்பை தான் பிரதானப்படுத்துது. அது இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. மோடியுடைய வருகைக்கு பிறகு தீவிரமான ஆண்டுகளாக. ஆமா, இப்போ சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும், ஈவன் உள்ளாட்சி தேர்தலில் கவுன்சில் எலெக்ஷன்ல கூட மோடி வேணுமா வேணாமான்னு தான் பேசுவாங்க. அப்படின்னு அளவுக்கு வந்துட்டாங்க. அப்படின்றப்போ ஒரு மாற்றாக தன்னை முன்னிறுத்தக்கூடியவர் இதுல விலகி நிற்கிறதோ இல்ல வந்து அதுல அமைதி காக்கிறதோ இல்லை, அதை தான் நான் சொல்றேன். அவருடைய திமுக எதிர்ப்பு அவருக்கு வெற்றியை கொடுக்கும். ஆனால் பிஜேபி ஃபேக்டர் இருக்கிறதால பிஜேபியையும் அவர் எதிர்க்க வேண்டும். ஆனால் பிஜேபியை எதிர்க்காமல் திமுக எதிர்ப்பை மட்டுமே ரொம்ப கூர்மையாக கொண்டு போயிட்டு பிஜேபி எதிர்ப்பை பட்டும் படாமல் வச்சுருந்தாருன்னா ஓரளவுக்கு மைனாரிட்டிஸ் ஓட்டையும் திமுகவுக்கு போகிற மைனாரிட்டிஸ் ஓட்டையும் அவரால் உடைக்க முடியும். இது தேர்தல் காலத்தில் அவருக்கு ஒரு விதமான டிவிடெண்டை கொடுக்கலாம். அது என்ன டிவிடெண்ட்னா, அவர் ஜெயிக்க முடியாது, திமுகவோட வெற்றியை சிதைக்க முடியும். விஜயோட நோக்கம் அவர் வெற்றி பெறுவதா திமுகவின் வெற்றியை சிதைப்பதா என்ற சந்தேகம் தான் எனக்கு இப்பொழுதெல்லாம் எழுகிறது. ஏன்னா நீங்கள் என்ன தான் ஆன்டி டிஎம்கே பேசுனீங்கனாலும் கூட்டணி அரசியல் இல்லாமல் திமுகவை வீழ்த்த முடியாது. IOU இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்னு பிரணாய் ராயோட ஒரு ஃபேமஸ் தியரி இருக்குது. அடிக்கடி அவர் சொல்லுவார் ஒவ்வொரு எலெக்ஷன் அனாலிசிஸ் அப்பயும். இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா 90% மேலே மத்தியிலும் மாநிலத்திலும், குறிப்பாக மாநில தேர்தல்களில் ஆட்சிகள் எப்பொழுது வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன என்றால் எதிர்க்கட்சி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய கட்டங்களில் தான் வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. IOU தியரி இல்லாமல் நீங்கள் வீட்டுக்கு அனுப்ப முடியாது. இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி விஜயோட பேச்சை நீங்களும் நானும் எவ்வளோ சிலாகிச்சு பேசினாலும் வாட் இஸ் த எண்ட் ரிசல்ட்? கூட்டணி இல்லாமல் திமுகவை வீழ்த்த முடியாது. எம்ஜிஆர் 77லேருந்து 87 வரைக்கும், ஜெயலலிதா 89, 91லேருந்து 2016 வரைக்கும் கூட்டணி வச்சு தான் திமுகவை வீழ்த்தியிருக்காங்க, வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி திமுக கூட்டணி வச்சு தான் அண்ணா திமுகவை வீழ்த்தியிருக்கு. இந்த குறைந்தபட்ச புரிதல் இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா பூரா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மாநிலங்கள்லேயும் மத்தியிலையும் கூட்டணிகளால் தான் ஆட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன என்ற குறைந்தபட்ச புரிதல் விஜய்க்கு இல்லை.
அதனால் அவர் வெற்றி பெறுவது என்பது அறவே சாத்தியமற்றது. அவரால் வாக்குகளை உடைக்க முடியும். அதிகபட்சம் ஒரு தொங்கு சட்டமன்றத்தை தமிழகத்துக்கு பரிசாக அவர் கொடுக்கலாம். அவர் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியாது. அந்த தொங்கு சட்டமன்றத்தை கொடுப்பது கூட எவ்வளவு தூரம் சாத்தியம் என்று தெரியவில்லை. இவருக்கு திமுக வேணுமா வேணாமான்னு மக்கள் மத்தியில் ஒரு ஷார்ப்பாக போலரைசேஷன் வந்துடுச்சுன்னா யாருக்கு ஓட்டு போட்டால் அது நடக்குமோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு போயிடுவாங்க. விஜய்க்கு ஓட்டு போடுறதால அது வேஸ்ட்டு, அண்ணா திமுகவுக்கு போட்டால் தான் திமுகவை வீழ்த்த முடியும் என்ற உண்மை மக்களுக்கு புரியும் பட்சத்தில் ஒருவேளை திமுக வேண்டாம் என்று அவர்கள் நினைத்தால் இப்போ அந்த முடிவுக்கு வந்ததாக தெரியவில்லை. அப்படி ஒரு முடிவு வரும் பட்சத்தில் ஆன்டி இன்கம்பன்சி பீக்குக்கு போகும் பொழுது நிச்சயமாக அட்வான்டேஜ் டு ஏடிஎம்கே அலையன்ஸ் தான், விஜய்க்கு கிடையாது. இந்த குறைந்தபட்ச புரிதல் IOU இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டியை பற்றிய புரிதல் விஜய்க்கு இல்லைன்னா அவரால் எலெக்ஷனில் பெரிய அளவில் பெரிய சாதிக்க முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஆக்சுவல் எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆன பிறகு ப்ராசஸ் நோட்டிஃபிகேஷன் மேனிஃபெஸ்டோ நாமினேஷன்ஸ் ஃபைல் பண்ணி கேம்பெயின் போலிங் டே அது ஒரு 4 மாதம் ஒரு 4 வாரம் ஓடும், 4 வீக்ஸ். அந்த 4 வீக்ஸ் களத்தில் தாவேகாரன் எங்கே நிற்பான்? பணம் விளையாடும், பாதாளம் வரைக்கும் போகும். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பணம் இந்த தேர்தலில் விளையாட போகுது. திமுக கிட்டையும் பணம் இருக்குது, அதிமுக பாஜக கூட்டணிக்கிட்டையும் பணம் இருக்குது. 2 பேரும் பணத்தால் அடின்னு அடிப்பாங்க. போலீஸ் இந்த பக்கம் ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல், அந்த பக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட். என்ன தான் எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் இருந்தாலும் திமுகவும் ஒரு ஹோல்டு போலீஸ் மேலே இருக்கும். அந்த பக்கம் ஏடிஎம்கேக்கு அமித்ஷாவால் ஒரு ஹோல்டு இருக்கும். விஜய் கட்சி விஜய்க்கு ஒரு இடத்துல ஓட்டு அதிகமாக கூடுது அப்படின்னு தெரியுதுன்னா 2 பேரும் சேர்ந்து அடிப்பாங்க. இப்போ ஒரு தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 தெருவில் விஜய்க்கு ஓட்டு அதிகமாக இருக்குது. ஒரு தெருவில் ஓட்டு விஜய் அதிகம், 4 தெருவில் விஜய்க்கு ஓட்டு அதிகமாக வருது. 2000 ஓட்டு இருக்குது, 500 ஓட்டுன்னு 2000 ஓட்டில் போலிங் ஒரு 60% ஆகுது, 1200 ஓட்டு வருது. அதில் ஒரு 500 ஓட்டு விஜய் போக்கு நகருது, 600 ஓட்டு விஜய்க்கு நகருது அப்படின்னு 2 பேரும் புரிஞ்சுட்டானுங்கன்னா திமுக அண்ணா திமுக அந்த 600 ஓட்டை செதறடிப்பாங்க கிரவுண்டில். இது நான் சொல்கிறது மைக்ரோ லெவல் மனோஜ். இந்த தாண்டி ஒருத்தர் வந்துடக்கூடாது. ஆமாம், 2 பேரும் அதில் கை கோத்துருவானுங்க. விஜய் வரக்கூடாது, அதில் கை கோத்துருவானுங்க. தேதி கூட லாஸ்ட் எலெக்ஷன் கூட பேசப்பட்டது. ஆமாங்க, நான் இதெல்லாம் களத்துலேருந்து பார்த்தவங்க. நான் 89 எலெக்ஷன்லேருந்து பார்க்குறேன், 91லேருந்து ஜேர்னலிஸ்ட்டாக பார்க்குறேன், 89ல் பார்வையாளனாக பார்த்துருக்கேன். இது வரைக்கும் நான் பார்த்த கிட்டத்தட்ட ஒரு 10 எலெக்ஷன் வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஃபீல்டில் இவங்கெல்லாம் அதுவும் இப்போ கடந்த 2-3 எலெக்ஷனாக பணம் பாதாள வரைக்கும் பாஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த பணபலத்தை அதுவும் திமுக கிட்ட இன்றைக்கி இருக்க பணபலம் ரொம்ப அதிகமான பணபலம். திமுகவின் பணபலமும் பிஜேபியோட பணபலம் அதை விட 10 மடங்கு அதிகமான பணபலம். வேலைக்கு ஆள் செய்கிறதுக்கு அண்ணா திமுக இருக்குது, பிஜேபிக்கு. திமுகவுக்கு பணபலமும் இருக்குது, படைபலமும் இருக்குது, மீடியா பலமும் இருக்குது, கூட்டணி பலமும் இருக்குது. ஓரளவு நலத்திட்டங்களும் அவங்களுக்கு மக்கள் ஆதரவை கொடுத்துருக்கு. இத்தனையும் இருக்கக்கூடிய திமுகவை தனியாக விஜயால் வீழ்த்த முடியும் என்பது பேதமை, முட்டாள்தனம், அறியாமை. அதனால் இதோட அடுத்த கட்டத்தையும் தான் இன்றைய உரையோடு சேர்த்து பேசணும். விஜய் இன்னைக்கு நல்லா பேசினார் ஆரம்பத்தில். அதாவது இதுவரை அவர் ஆற்றிய உரைகளில் இன்றைய உரை தான் சிறப்பான உரை. அக்டோபர் 27 விக்கிரவாண்டி, அதுக்கு பிறகு மதுரை, அதுக்கு பிறகு 6 பொதுக்கூட்டங்கள், அது நடுப்புற அந்த கஸ்டோடியல் டெத்துக்கானது, அப்புறம் அந்த ஏர்போர்ட்டுக்கு எதிராக ஒன்று நடக்குது, அதுனா அது பரந்தூர் மக்கள் சந்திப்பு. இதெல்லாம் பொதுமக்கள் மத்தியில் அவர் கட்சிக்காரங்கிட்ட பேசினது விட்டுருங்க, பொதுமக்கள் பற்றியில் பேசினது. இதெல்லாம் பொதுவெளியில் இருக்கக்கூடியவை. இந்த 10, 8, 9 கூட்டங்களில் இன்றைய உரை தான் சிறப்பான உரை. ஆனால் வாட் நெக்ஸ்ட்? அதனால் அடுத்தடுத்த கட்டங்கள். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஒரு விதத்தில் அதிமுகவுக்கு எச்சரிக்கை மணி. நான் தான் கேட்கணும்னு இருந்தேன். ஏன்னா விஜய் இதில் அதிமுக இடத்தை கைப்பற்ற முயற்சிக்கிறாரா, இல்லை அதிமுகவை ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரான்ற ஒரு தோற்றமும் உருவாகுது. தெளிவாக இருக்காருங்க. ஏடிஎம்கேவை ரீப்ளேஸ் பண்ணுறாரு. நான் தான் திமுக எதிரின்னு தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறார். ஓகே, எம்ஜிஆரையும் எம்ஜிஆரையும் யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது, ஏன் ஒப்பாரி வைக்கிறீங்கன்றாரு. அது அதிமுக கொடுக்குற பதில். திமுககாரன் அண்ணாவை பற்றி நீ ஏன் பேசுகிறேன்னு கேட்டதே கிடையாது. ஏடிஎம்காரன் தான் பேசி நடந்தான் கொஞ்சம் பேர், அவங்களுக்கு கொடுக்குற பதில். தெளிவாக இப்போ செங்கோட்டையன் போன பிறகு அதிமுகவில் ஓரம் கட்டப்பட்டவங்க எல்லாருக்குமே ஒரு ஆசை வருது விஜய் பக்கம் போகணுன்ட்டு. அவரும் தெளிவாக இன்றைக்கி அந்த அறிவிப்பை கொடுத்துட்டாரு. இன்னும் சிலர் வருவாங்க, அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படும்ன்றது OPS, டிடிவி, வைத்திலிங்கம் எல்லாருக்கும் கொடுக்குற மெசேஜ். ஸோ விஜயால் ஒரு ஸ்பாயில் ஸ்போட்டாக ப்ளே பண்ண முடியும். அதிமுக வாக்குகளை கண்டிப்பாக உடைக்க முடியும். அதில் இதெல்லாம் ஓட்டாக மாறாதுன்னு சொல்லாதீங்க. விஜய் ஜெயிக்க மாட்டார், நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் அதிமுகவோட வெற்றியை சிதைப்பார். ஸ்பாயிலர் திமுக வெற்றியையும் சிதைப்பார். மேபி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு ஹெட்டிங் ஃபார் ஹங்கர் அசம்பிளின்னு கூட எனக்கு தோணுது. ஓகே, அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். இது திமுகவுக்கும் சேதாரம் இருக்கும், வெறும் அதிமுக ஓட்டை மட்டும் உடைக்கல. அவர் தன்னை தெளிவாக திமுகவுக்கு எதிராக தான் ஒரே வயபிள் பொலிட்டிக்கல் ஆல்டர்னேட்டிவ்னு பொசிஷனிங் பண்ணிக்கிறாரு. பாலிடிக்ஸில் பொசிஷனிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதை தன்னை பொசிஷனிங் பண்ணிக்கிறார், திமுகவுக்கு மாற்று தான்னு. ஆனால் அதே நேரத்தில் அவர் திமுக வாக்குகளையும் உடைக்கிறார். யங்ஸ்டர்ஸ் ஓட்டு, விமன் ஓட்டை விமன் ஓட்டு அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. திமுக கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம்.
இந்த 1 கோடி அந்த 1000 ரூபாய் கொடுத்தது, இலவச பேருந்து, இது 2 தவிர பெருசாக வேறு எதுவும் ஒர்க் பண்ணல, இதுவும் ஒர்க் பண்ணலன்றாங்க. ஓகே. அதில் வந்து எம்ஜிஆருக்கு ஒரு கதாநாயகன் அந்தஸ்து இருந்தது பெண்கள் மத்தியில். எம்ஜிஆரை வந்து பெண்கள் வந்து ஒரு கதாநாயகன் அந்தஸ்தில் வைத்து பார்த்தார்கள். ஆனால் விஜயை வந்து ஒரு அண்ணனாக பார்க்குறாங்க. அந்த ஒரு வித்தியாசம் இருக்குது உங்களுக்கு. வந்து ஒரு குடும்ப உறுப்பினராக, ஒரு சகோதரனாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு இது இருக்குது. விமன் கிட்ட விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த சாம்ன்றது வந்து திமுக கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம். எப்படி பார்த்தாலும் டிஎம்கே cannot afford to be keep quiet. அதாவது வந்து அவங்க தைரியமாக ஒன்றும் திமுக இருக்க முடியாது, கவலைப்படாமல் நாங்கள் ஈஸியாக ஜெயிச்சிருவோம்லாம் இருக்க முடியாது. இட்ஸ் கோயிங் டு பி a very tough fight. ஆனால் திமுகவோட மிகப்பெரிய பலம் என்பது லேக் ஆஃப் IOU, இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி, எதிர்கட்சிகள்கிட்ட இல்லாமல் இருக்கிறது திமுகவோட பெரிய பலம். ஓகே. அப்புறம் விஜய் வந்து மறுபடியும் ஒரு விஷயத்த பேசுறார். வள்ளுவர் கோட்டத்தை அரசு பயன்படுத்துவது குறித்தும் பேசுறார். கவர்மெண்ட் நடத்தினா கண்காட்சி நடத்துறீங்களா அப்படின்றாரு. ஆனால் வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என நிகழ்ச்சியோ, வெல்லும் பெண்கள் நிகழ்ச்சியோ, அரசு திட்டங்களால் எப்படி மக்கள் முன்னுக்கு வந்தாங்க, அது ஏன் அவசியம் அப்படின்றத பறைசாற்றுவதாகத்தானே இருக்கிறது. அதில் வந்து அவர் கருத்தை நான் ஒன்றும் ஒதுக்கி தள்ள தயாராக இல்லை. அதீத விளம்பரத்தில் இந்த அரசு ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே. நீங்கள் வந்து வள்ளுவர் கோட்டத்துக்கு கொடுக்கறத பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவத்தை தமிழ்நாட்டோட வேறு பல இடங்கள் அவர் சொன்ன அந்த சில இடங்கள் அதெல்லாம் வந்து நியாயமான அந்த இடங்களுக்கெல்லாம் அவங்க வந்து முக்கியத்துவத்தை கொடுக்கல. வள்ளுவர் கோட்டம் கலைஞரோட கனவு திட்டம். அதனால் எப்போ அவங்க அதிகாரத்துக்கு வந்தாங்கன்னாலும் வள்ளுவர் கோட்டத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுக்கு ஃபேஸ் லிஃப்ட் கொடுக்கறது தப்பு இல்லை, அது நான் ஒன்றும் குறை சொல்லலை. ஆனால் அந்த முக்கியத்துவத்தை மற்ற இடங்களுக்கும் அவங்க கொடுக்கணும் என்பது ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு. அதை அவங்க நிறைவேற்றவில்லை என்பது விஜயோட அந்த குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு நியாயமானது தான். ஓகே. ரெண்டாவது, அதீத விளம்பரம் வந்து வெல்லும் பெண்கள் எல்லாம் வந்து நீங்கள் சாதனையை சொல்லிக்கிறீங்களே, வேதனைகளை பற்றி ஏன் வந்து நீங்கள் கவலைப்பட மாட்டேன்றீங்க? இன்னைக்கு ரொம்ப அழகாக விஜய் பேசுனதுக்கான ஒரு முக்கியமான உதாரணம் வந்து ஆரம்ப கல்விகள் 207 பள்ளிகள் இன்றைக்கு மூடப்பட்டிருக்கின்றன. அதை பற்றி அவர் பேசுனது ரொம்ப நியாயமானது. நான் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் பேசியிருக்கணும்னு எதிர்பார்த்தேன். நான் தொடர்ந்து அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2023 NCRB டேட்டா பட்டியலின மக்களுக்கு எதிரான கொடுமைகளில் தமிழ்நாடு முதல் மாநிலத்தில் இருக்குது. 23 டேட்டானா ஸ்டாலின் அரசு. 2023 NCRB டேட்டா படி பட்டியலின மக்களுக்கு எதிரான கொடுமைகளில் தமிழ்நாடு முன்னணியில் இருக்குது. கன்விக்ஷன் ரேட்டில் உத்தரப்பிரதேசத்துக்கு கீழே இருக்குது. இந்த டேட்டா வெளியில் வந்த உடனேயே நம்முடைய VCK MP ரவிக்குமார் தான் இதை பற்றி பேசினார். அதுக்கப்புறம் வேற யாருமே திமுகவோட தோழமை கட்சிகள் இதை பேச வேண்டிய அளவுக்கு பேசலை. எதிர்கட்சியான அண்ணா திமுகவும் பிஜேபியும் பேசலை. ஒரு தொலைக்காட்சி கூட விவாதத்துக்கு எடுக்கல. இதே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடப்பாடி பீரியடில் வந்தால் இன்ன வரைக்கும் அது வந்து 1 மாதம் ஆகுது, இன்ன வரைக்கும் அதை பேசிட்டு இருந்திருப்பானுங்க. இந்த புள்ளி விவரத்தை விஜய் பேசி இருக்க வேண்டும். இந்த மாதிரியான டேட்டா, இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே அவருடைய காதுக்கு போகிறதில்ல, அல்லது அவரும் படிக்கிறது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அவருக்கு தெரியணும், பேப்பரோட பேஜ் ஒன்று படித்தா கூட தெரியும். ஆகவே இந்த 207 பள்ளிகள் மூடப்பட்டது, கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஸ்கூல் ட்ராப் அவுட் ரேஷியோ அதிகமாகுதுன்னு அவர் சொல்கிறாரு. தப்புனா நீங்கள் சேலஞ்ச் பண்ணுங்கள். அப்போ 207 பள்ளிகளை ஏன் நீங்கள் மூடினீங்க? NCRB டேட்டாக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகளில் தமிழ்நாடு வந்து சந்தி சிரிக்குதுன்றது நம்பர் 1. நீங்கள் வந்து மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட்டு இன்றைக்கி பேச முடியாது. இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்கின்றன. அதை இன்னமும் திறம்பட அவர் செஞ்சிருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏதோ 1-2 தொட்டு இருக்கார் அவர் வந்து. இப்போ நான் சொன்ன NCRB டேட்டாவெல்லாம் அவர் எடுத்து வச்சு பேசியிருக்கணும். அப்புறம் வந்து தமிழ்நாடு கஜானா காலி, முழுக்க காஜி. உங்களுக்கு தெரியும் எத்தனை அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கி போராடிக்கிட்டு இருக்காங்க. எது அரசு துறைகளில், அரசு துறைக்கு சொந்தமான போக்குவரத்து கழகங்களில், மின் வாரியத்தில் செவிலியர்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்தும் அவங்களுக்கு ஊதியம் கொடுக்க அரசு மறுக்குது. முறையான ஊதியம் கொடுக்க அரசு மறுக்குது. திருவண்ணாமலையில் பெரிய படாடோபத்தோட இளைஞரணி மாநாடு நடத்துகிறாங்க. முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் மேடையில் இருக்காங்க. ஆனால் அன்னைக்கு மட்டுமே தமிழ்நாடு முழுவதும், தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் கிட்டத்தட்ட அல்லது பெரும்பாலான மாவட்டங்களில் அரசு ஊழியர்கள் ஆயிரக்கணக்கில் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஜனவரி 7ஆம் தேதியிலிருந்து காலவரையற்ற போராட்டம் என்று அரசு ஊழியர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த கவர்மெண்ட் அவங்க பிரச்சனையை தீர்க்கறதுக்கு பதிலாக எல்லா யூனியனையும் 10 உடைக்குது. இன்றைக்கி வந்து 2026 இப்போ தேர்தல் அறிக்கையை தயாரிக்கிறதுக்கு குழு போடுறீங்க பெரிய விளம்பரத்தோட. ஏங்க நீங்கள் 21 கொடுத்த அறிக்கையிலேயே பலதை நிறைவேற்றாமல் சந்தி சிரிக்குதுங்க. யாரை ஏமாற்ற கனிமொழி தலைமையில் இவர்கள் குழு போடுகிறார்கள். 2021 தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டதில் முக்கியமான பல விடயங்கள், பல வாக்குறுதிகள் இன்னைக்கு நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் ஆல்மோஸ்ட் நிறைவேற்றிட்டு தவறான தகவலை அவர்கள் சொல்லுகிறார்கள். நான் நீட்டை கூட விட்டுறேன், அதுவாது வேற விஷயம், அது தெரிஞ்ச போய் சொன்னாங்க. முக்தாய்ப்பான திட்டங்கள், பழைய ஓய்வூதிய திட்டம்னாங்க. அந்த குழுவில் அன்னைக்கும் PTR இருந்தார், இன்னைக்கும் இருக்காரு. ஆனால் அன்னைக்கு இருந்த PTR 21 தேர்தல் அறிக்கையில் இருந்த PTR கவர்மெண்ட் வந்து 3 மாதம் ஆகஸ்ட் மாதம் சட்டசபையில் என்ன சொன்னார்? பழைய ஓய்வு திட்டம் சாத்தியம் இல்லைன்னாரு. இப்போ அது 6000க்கு குழு மேலே குழு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நகை கடன் ரத்து என்னாச்சு? கல்வி கடன் ரத்து எவ்வளோ பெரிய மோசடி.
அப்போ 21 கொடுத்த தேர்தல் அறிக்கையிலேயே குவாலிட்டேட்டிவாக பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் காற்றில் பறக்க விடப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதில் அடுத்த எலெக்ஷனுக்கு குழு அமைச்சிட்டீங்க நீங்கள். ஆகவே இந்த அரசாங்கத்தை பின் டவுன் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதையும் விஜய் பேசி இருக்கலாம். இன்னைக்கு ஏதோ சும்மா அந்த 207 பள்ளிகளை பற்றி பேசினது பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு. அவருக்கு ஸ்பீச் எழுதி கொடுக்குறவங்க என்ன லட்சத்தில் இருக்காங்கன்றதை பொறுத்தது. அது தாவேக்காவை எப்படி முடக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க திமுக. அது ஒத்துக்கிறேன் நான். அவங்க பொழுதுனைக்கும் தாவேக்காவை தான் யோசிக்கிறாங்கன்றது உண்மை. இல்லாட்டி 75ஆம் ஆண்டு பவள விழாவில் எதுக்கு தாவேக்காவை பற்றி பேசணும்? உங்கள் கவர்மெண்ட்டோட திமுக பாசிட்டிவாக பேசுறதுக்கு பவள விழாவில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் மறுக்கலை. அதை பேசாமல் பெயர் குறிப்பிடாமல் தாவேக்காவை தானே போய் நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்க. தாவேக்காவை விஜயை பார்த்து திமுக அஞ்சுகிறது என்பது உண்மை. 1000 முறை சொல்லுவேன். இது அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் திமுகவில் சராசரி திமுக தொண்டனுக்கும் மனசாட்சி உள்ள திமுக நண்பர்களுக்கும் இது தெரியும். திமுகவுக்கு தாவேக்காவை விஜயை பார்த்து ஒரு சஞ்சலமும் அச்சமும் இருக்கிறது. ஏன்னா விஜய் ஜெயிக்க மாட்டாருன்னு தெரியும், நமக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். ஆனால் விஜயால் ஒரு ஸ்பாயில் ஸ்பாட்டாக இருக்க முடியும். திமுகவின் வெற்றியை அவர் சிதைக்க முடியும். ஏங்க பரம்பரை திமுக குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெண்களோட வாக்குகளும் இளைஞர்களோட வாக்குகளும் யாருக்கு போகுதுன்னு மனசாட்சி உள்ள ஒவ்வொரு திமுக தொண்டனின் முடிவுக்கே நான் விட்டு விடுகிறேன். 3 தலைமுறையாக திமுகவில் இருக்க குடும்பங்களில் எவ்வளோ ஓட்டுகள் எனக்கு விஜய்க்கு போகுது? ஒரு பொண்ணு எங்கள் வீட்டில் 10 ஓட்டு இருக்கு. விஷம் வச்சிருவேன். தவறான விஷயம். பட் இருந்தாலும் சின்ன பொண்ணா இருக்கு, ஆர்வத்தில் சொல்றது. உடனே அந்த பொண்ணு மேல கேஸ் போடணும், ஆக்ஷன் எடுக்கணும்லாம் பேச முட்டாள்தனமா இருக்கு. சரி, நீங்க படித்து கிரௌடு கொஞ்சம் இல்லை, இது ரொம்ப வித்தியாசமான கிரௌடு. இது சட்ட நடவடிக்கைக்கு உட்பட்ட விஷயம் இல்லை, மனநல ஆராய்ச்சிக்கு உட்பட்ட விஷயம். இல்லை அவங்க அந்த ஆர்வம் மிகுதி. அந்த பொண்ணு பார்த்தா ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணா இருக்குது. அந்த பொண்ணு திருமணம் ஆன பொண்ணா என்ன நமக்கு தெரியல, சின்ன பொண்ணு தான், மேபி இன் 20s. அந்த பொண்ணு வாழ வேண்டிய பொண்ணு. அந்த பொண்ணு இப்படி பேசுது அப்படின்னா அது இதோட விளைவை பற்றி கூட பேசாமல் பேசுது. நம்ம கேமரா முன்னால் பேசுகிறோம், இதோட விளைவுகள் என்னன்னு கூட தெரியாமல் பேசுதுன்னா அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பக்குவப்படுத்தாத ஒரு கூட்டம். நீங்கள் அதை அது என்னன்னு புரியணும், நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவங்கள நீங்கள் சென்சிட்டைஸ் பண்ணணும் இல்லையா? அதுதான் அவரோட பலவீனம் ரெண்டுமே. அதுதான் இந்த மாதிரி பேசுகிறவங்க இருக்காங்க இல்லையா? ஏங்க இது அந்த பொண்ணு சொல்லுதுங்க, இதுவாது நான் செய்ய போகிறேன்னு சொல்லுது, செய்யாது, சொல்லுது, சும்மா சொல்லுது. ஒரு பெண் இந்த கரூருக்கு வந்தது ஐசியூவில் குழந்தைய விட்டுட்டு வந்தேன்னாங்களேங்க. அது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு இல்லையா? தன்னோட குழந்தைய ஐசியூவில் வச்சுட்டு இங்கே பார்க்க வந்தேன்றாங்க. விஜயை விட நீங்கள் அதிகம் கவலைப்பட வேண்டியது அவரை ஆதரிப்பவர்களை. விஜயை விட ஆபத்தானவர்கள் அவரை ஆதரிப்பவர்கள், அப்படி கூட நம்ம சொல்லலாம். ஆபத்துனா அதை ப்ராப்பர் ஸ்பிரிட்டில் எடுத்துக்கணும். அதை நீங்கள் ஆபத்துன்னு எடுத்துக்காதீங்க. இது என்னென்னு நம்ம பார்க்கணும்னு சொல்கிறோம்ல. ஒரு சராசரி அரசியல் கட்சியோட ஆதரவாளர்களுடைய திமுக, அண்ணா திமுக, பிஜேபி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் அவங்கள தாண்டின ஒரு வித்தியாசமான ஆதரவாளர் கூட்டமாக இது இருக்குது. அது எக்ஸிஸ்டிங் செட்டப் மேலே இருக்கக்கூடிய ஒரு கோவம், திமுக அண்ணா திமுக மேலே இருக்கக்கூடிய ஒரு கோவம் தானே. இவங்க 2 பேரும் தோத்துட்டாங்கல்ல. இவங்க 2 பேரும் ஒழுங்காக இருந்தாங்கன்னா புது பிளேயர்ஸ் கிட்ட மக்கள் ஏன் போகிறாங்க? இவங்க 2 பேரும் இது அதாவது ஒரு சோல் சர்ச்சிங்கான டைம். அது யோசிக்கணும், ஏன் நம்ம இழந்துட்டு இருக்கோம். இப்போ எப்படின்னா 5 வருஷத்தில் 10 வருஷத்தில் என்ன உங்கள் கதை? அடுத்த எலெக்ஷன் என்ன உங்களுக்கு? 2 பேருக்குமே அது செதறிட்டு இருக்கு வாக்கு வங்கி. போத் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே 2 பேருமே கவலைப்பட வேண்டிய விஷயம். ஆல்டர்னேட்டிவ்கான டைம் வந்துடுச்சுன்னு மக்கள் நினைக்கிறாங்க. இவங்க 2 பேரும் அதை இப்படி தான் எடுத்துக்கணும். இதை ரொம்ப ப்ராப்பர் ஸ்பிரிட்டில் எடுத்துக்கணும். தனிப்பட்ட பகை உணர்ச்சி, தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிகள் அதெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு ஆண்டு கொண்டிருக்கிற 60 ஆண்டுகளாக தமிழகத்தை ஆண்ட 2 கட்சிகள், ஒரு கட்சி 60 ஆண்டுகளாக, இன்னொன்று 50 ஆண்டுகளாக, 60 ஆண்டுகளாக 50 ஆண்டுகளாக மாறி மாறி திமுக அண்ணா திமுகன்னு வருது. 2 பேரும் இட்ஸ் ஹை டைம் ஃபார் தம் டு இன்டெலிஜ் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது ஏன் நடக்குது? ஆனால் அவங்க அதை செய்ய மாட்டாங்க. ஒட்டு போடுற வேலையை தான் செய்வாங்க. டெம்பரரி சொல்யூஷன்ஸ்க்கு தான் போவாங்க. இந்த தேர்தலில் ஜெயிச்சு முடிச்சணும், அதுக்கப்புறம் எக்கடு கட்டு போட்டோம். அவங்க 2 பேருக்கும் அது ஒன்று தான் தோணுமே ஒழிய லாங் டேர்ம் சொல்யூஷன்ஸை பற்றி 2 பேருக்கும் கவலை கிடையாது. ஆனால் இவங்க ஓட் பேஸ், 2 பேரோட ஓட் பேஸும் இன்றைக்கி செதறிட்டு இருக்குது. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்குன்னுவாங்க இல்லை, வடிவேல் காமெடி தான். திமுக அண்ணா திமுக 2 பேருக்குமே பேஸ்மெண்ட் வீக் ஆட ஆரம்பிச்சிருக்கு. இருவரின் அடித்தளமும் ஆட ஆரம்பித்திருக்கிறது. திமுக அண்ணா திமுக 2 பேரின் அடித்தளமும் பெரிய அளவில் ஆட ஆரம்பித்திருக்கிறது. இதை 2 பேரும் நினைவில் கொள்ள வேண்டும். அண்ணா திமுக தோக்குதுன்னா திமுகவும் தோக்குதுன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க 2 பெரிய எதிரிகள் இருக்கும்போது ஒன்று வீக்கன் ஆகிடுச்சுன்னா இயற்கையின் விதி இன்னொன்று வீக்கன் ஆகிடும். ஏன்னா இது அதை சார்ந்து இருக்குது. அண்ணா திமுக வீக்கன் ஆகுது, திமுக ஆபத்து. ஆனால் திமுக அவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதிமுக ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. புரிய எந்த இதுவுமே கிடையாது. இன்னைக்கு
அதிமுகவோட எய்ம் ஓப்பனாக நான் சொல்கிறேங்க, மணி ட்ரிவன் பவர் ட்ரிவன் வாங்க. திமுகவுக்கு 1000 விமர்சனங்கள் நமக்கு திமுக மேலே இருந்தால் இன்னைக்கு நாளைக்கு எப்படியோ இன்னைக்கு திமுகவோட எய்ம் பவர் ட்ரிவன். அதிகாரத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு திமுகவுக்கு பணம் வேணும், அதிமுகவுக்கு வைஸ் வர்ஸா. இருக்கிற பணத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு அதிகாரம் வேணுன்ற லெவலுக்கு அதிமுக போயிடுச்சு. இல்லாட்டி கட்சி இந்த லட்சணத்தில் இருக்குமா? நாளைக்கு ஜெயிச்சு வந்தாங்கன்னா திமுகவுக்கு இதே நிலைமை தான். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா அந்த அடித்தள ஆட்டம் கண்டு கொண்டு இருக்கிறது. கொள்கை பிடிப்பு எல்லாம் வந்து செதறிட்டு இருக்குது. இன்னொன்று பெர்பச்சுவலி பிஜேபி ஆன்டி பிஜேபியில் நீங்கள் இருக்க முடியாது. 26 ஒருவேளை ஜெயிச்சு வந்தால் 21 26 இந்த ஆன்டி பிஜேபி அங்கே 26 31 இருக்க முடியாது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க யூ கான் பி இன் பர்பச்சுவல் மோட் ஃபார் எவர். ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது அடித்தளத்தை ஆட்டம் காண வைக்கும். ரெண்டாவது 2 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் வந்து கட்சியை மேலும் கரப்ட் ஆக்கும். அப்படி தானே ஏடிஎம்கே இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்குது. இன்றைக்கி ஏடிஎம்கேக்கு இந்த நிலைமைக்கு காரணம் 16 ஜெயிச்சது. 16 தோற்றுருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் உஷாராக இருப்பாங்க, ஒழுங்காக இருந்திருப்பாங்க. அந்த நிலைமை அண்ணன் திமுக வந்துடக்கூடாதுன்னு தான் நான் உண்மையிலே நினைக்கிறேன், கவலைப்படுறேன். நீ யாரான்னு கேட்பாங்க திமுகவில் இருக்கவங்க. நல்ல கேள்வி. சொன்னாலும் கேட்காட்டி நான் கேட்பேன். அதான்டா மணி, அதான் மணி. நீ எவ்வளோ திட்டினாலும் நான் உனக்காக பேசுவேன், கேட்பேன். நீ என்ன வேணால் திட்டிக்கணும். அதாவது இன்றைக்கி அண்ணா திமுகவை பார்த்து திமுக பாடம் கற்றுக்க மாட்டாங்க. இது வேறு டைமென்ஷனில் போகுது மனோஜ் இந்த பாலிடிக்ஸு. இன்றைக்கி விஜயோட ஸ்பீச்சை பார்த்து கூட திமுக வந்து எனக்கு நம்ம திருந்துவாங்கலாம் தோணல. திருந்த முடியாது அவங்க நினச்சா கூட. ஏன்னா யூ பிகம் பிரிசனர் ஆஃப் யுவர் ஓன் பொசிஷன் வாங்க ஆங்கிலத்தில். ஸ்டெக்ஸ் ஆர் வெரி ஹை. இப்போ பணம் எங்கேயோ மிதமிஞ்சின பணம். இப்போ இதை காப்பாற்றுறதுக்கு தான் இனிமேல் அரசியல். அதாவது நம்ம நினச்சா கூட நம்மளால் இனிமேல் திருந்த முடியாதுன்னு அந்த ஸ்டேஜுக்கு அது போயிடுச்சு. லெட்ஸ் சீ சார் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி மனோஜ். நன்றி.